கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. அன்னை சொன்னது போல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்த நான் 30வது வயதில் இயேசுவை பற்றி என்னுடைய நண்பன் சொல்லி கேள்விப்பட்டு இந்த 30வது வயதில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் இந்த உங்கள் ஊருக்கு நான் வந்தது கிடையாது. என் ஊர் திருமங்கலம், மதுரை மாவட்டம் திருமங்கலம், விருதுநகருக்கு அடுத்த ஊர். நம்ம ஊருக்கு இன்றைக்கி தான் நான் முத வந்தேன். இந்த பகுதியில் எங்கள் ஊழியர்கள் எல்லாம் ஒவ்வொரு சர்ச்சிலையும் நாங்கள் பிரசங்கத்துக்காக ட்ராப் பண்ணோம். அப்போ தான் தெரிஞ்சது இந்த ஊரில் இவ்வளோ சர்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, உங்கள் ஊரில் இவ்வளோ சர்ச் இருக்குது அப்படின்னு. எங்கள் ஊரில் அப்படி சர்ச்லாம் கிடையாது, ரொம்ப சர்ச்லாம் கிடையாது. இயேசு என்னை பிடித்த நாட்களில் நான் எதனால் பிடிக்கப்பட்டேன்னா, ரொம்ப கடனில் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2010 என்னுடைய கடன் 10.5 லட்சம் ரூபா. இயேசு அறியாத குடும்பம், சின்ன வயசில் அப்பாவை இழந்தவன். அந்த பாஸ்டர் சொன்னார்ல, 5 சகோதரி 1 பையன், நான் 8வது பையன். எனக்கு மூத்தவங்க எல்லாரும் சகோதரிகள். எல்லாம் திருமணம் முடித்து கொடுத்து, எங்கள் அப்பா 7 வயதில் இறந்துட்டார். அதுக்கு பிறகு என் சகோதரிகளுக்கு தான் திருமணம் முடித்து கொடுத்துவிட்டு, அதுக்கு பின்பாக நான் என் அப்பாவோட தொழிலே கண்டினியூ பண்ணேன். அந்த தொழிலில் 2010 ஒரு பெரிய லாஸ் ஆகி என்னுடைய ஸ்தாபனத்தை மூடக்கூடிய நிலைமை, வீட்டில் வியாதி, அப்படி இருக்கும் பொழுது இயேசுவை பற்றி எனக்கு சொன்னாங்க. இயேசுவை பற்றி சொன்ன கொஞ்ச நாளில் எனக்கு கிராம மிஷினரி இயக்கம் டேவிட் கணேசனோட ஐக்கியம் எனக்கு கிடச்சி. எனக்கு காஸ்பல் சொன்ன நண்பர் கடைக்கு இவர் வருவார், அரிசி கடைக்கு வருவார், அண்ணன் வருவார். அப்போ அங்கே வச்சு எனக்கு அவரோட ஐக்கியமாச்சு. இந்த இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ளணும், ஏன்னா நான் விக்கிராராதனையில் இருந்தவன், எனக்கு இயேசுவை பற்றி தெரியாது. தெரிந்து கொள்ளணுங்கும்போது என் கூட வா. நான் அவர்கிட்ட முத பார்த்தப்ப கேட்ட கேள்வி, எனக்கு நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, பயமாகவே இருக்குது, இந்த பைபிளை தலைக்கு வச்சு தூங்கலாமான்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நீ தலைக்கு வச்சு தூங்கலாம், ஆனால் ஒரு தடவை வாசித்துட்டு அதுக்கு பிறகு படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னார். அந்த நாட்களில் அவர் கூட இயேசுனா யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னொன்னே அவர் என்னை கூப்பிட்டு போனார். விருதுநகர் பகுதியில் உள்ள கிராமங்களில் போய் சின்ன பிள்ளைகளுக்கு சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது. காரில் கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வசனம் சொல்லி, ஒரு பாட்டு பாடி, அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்து மனப்பாட வசனம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. ரொம்ப ஆசையாக இருந்தது, ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அந்த நாட்களில் நானும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்த இயேசுவை நான் மற்றவங்ககிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு சில வருஷங்களில் தான், ஒரு 2-3 வருஷத்தில் என் கடன் அப்படி அடைஞ்சது இப்படி அடைஞ்சதுல இல்லை, எப்படி அடைஞ்சதுன்னே எனக்கு தெரியாமல் என் கடன் எல்லாம் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தோடு சேர்ந்தேன். இயேசு யாருன்னு எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். நான் ரட்சிக்கப்படும் பொழுது, நான் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என் கூட 2 பேரை வழி நடத்தி அவங்களையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைத்து, நாங்கள் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நாங்கள் போய் ஞானஸ்நானம் எடுத்தோம். நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே இயேசுவை பற்றி எங்கள் ஊரில் அங்கங்கே சொல்லிக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட 16 நபர்கள் நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்தோம். அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு தடவை பைபிள் ஸ்டடி எங்களுக்காக வந்து எடுப்பாங்க. நாங்கள் ரகசியமாகவே இருந்தோம். கொஞ்ச நாட்கள் கழித்து எங்கள் வீட்டுக்கு தெரிந்தது. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை கிளம்புனது. அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் கொஞ்ச நாள் கழித்து நான் ஜெபம் பண்ண எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்புறம் கடைசி 76வது வயதில் என் தாயார் மரிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்பாக என் தாயார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. எனக்கு ரொம்ப ஆசை, ஆண்டவரே, நாங்கள் முழு குடும்பமாக நாங்கள் வந்துட்டோம், இனிமேல் எங்கள் கடனெல்லாம் அடைஞ்சிருச்சு, ரொம்ப ஹாப்பி. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாரும் எங்களை ரொம்ப விரோதமாக பார்க்க ஆரம்பித்தாங்க, திட்டுனாங்க. ஏன் இப்படி நீங்கள் மதம் மாறுறீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, இயேசு ஜீவனுள்ள தேவனாக எங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டிருக்கிறாரு, அவர் எங்கள் கடனெல்லாம் அடைச்சிருக்கிறாருன்னு சொல்லி நான் வைராக்கியமாக, இனிமேல் இந்த சொந்த பந்தங்களோடலாம் நம்ம கலந்துருக்கக்கூடாது, ஒருவேளை எனக்கும் ஊழியம் முழு நேரமாக நானும் ஊழியம் பார்த்துறேன்னு சொல்லி ஆசை வந்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே, நான் முழு நேர ஊழியத்துக்கு கூட நான் வந்துடுறேன் ஆண்டவரே. இல்லை, நோ, நீ ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்து வரைக்கும் என் பலத்து கை கரக்குள் நீ அடங்கிரு அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அந்த நாட்களில் திடீர்னு என்னுடைய ரொம்ப சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வந்து, நீ ஏன் இயேசு ஏற்றுக்கொண்ட, பழைய பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், நம்முடைய சடங்குகள் எல்லாம் ஏன் விட்டுட்டு போகிற, உன் பிள்ளைகளோட எதிர்காலத்தெல்லாம் ஏன் நீ யோசிக்க மாட்டேங்கிறேன்னு அட்வைஸ்லாம் பண்ணலை. பயங்கர காரசாரமாக போடா வாடான்னு என்னை திட்டுனாங்க. அந்த நாட்கள் என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் கூட என் கூட பேசலை, என் கூட ஜிம்மில் விளாண்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்கிட்ட பேசலை. எங்கள் ஊரில் நிறைய பேர் என்னை பார்த்து பல்ல கடிப்பாங்க. எனக்கு அவமானமாக இருக்கும்.
ஆண்டவரே நான் முழுசாக உங்கள் ஊழியத்துக்கே வந்துடுறேன், இந்த இந்த ஜனங்கள் பக்கத்துலேயே நான் வாழ வேண்டாம், என்கிட்ட தனியாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே இப்படி வீட்டில் வந்து வையிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுதேன். ஆண்டவரே எங்கள் அத்தை வந்து இவ்வளோ திட்டுறாங்க, தாவீதை போல ஜெபம் பண்ணேன், நீங்கள் தான் அவங்கள கேட்கணும் ஆண்டவரேன்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் நீங்கள் நியாயம் தீர்க்கணும்னு சொன்னோன்னே ஆண்டவர் சொன்னார், நான் ஒன்றை நேசிக்கிறத விட உங்கள் அத்தையும் உன் ஜனங்களையும் தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன்னாரு. அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன ஆண்டவரே என்ன திட்டுறாங்க, நான் உங்களுடைய பிள்ளை, அவங்கள நேசிக்கிறேன்றீங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு வேதத்தில் நான் என்ன எழுதி கொடுத்துருக்கேன், உன் சத்ருக்காக ஜெபம் பண்ணு, உன் சத்ரு ஆசீர்வதின்னு சொன்னார். இப்போ எங்கள் அத்தை பேரை சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்கள் அத்தை மட்டும்தான் திட்டுறாங்களா? இல்லை, ஊரில் நிறைய பேர் என்னை திட்டுறாங்க, ஒரு டைரி எடு, உன்னை திட்டுறவன் பேரெல்லாம் எழுதுனாரு. என்னை திட்டுறவங்க பேரெல்லாம் எழுதுனேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கள் வந்தது. 100 பேரை எழுதி, ஆண்டவரே என்னை திட்டுறவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் அவங்களெல்லாம் ரட்சிங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், கடந்த 100 வருஷத்தில் உன் ஜாதி ஜனத்துக்கு, உன் உறவுகளுக்கு, உன் ஊராருக்கு ஜெபம் பண்ண ஒருத்தர் கூட இல்லையா? இன்றைக்கு உன் மேலே வந்திருக்கிற நிந்தை, உனக்கு வந்திருக்கிற அவமானம், நான் உன்மேல் வைத்திருக்கிற சிலுவை, இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அல்லேலூயா. அன்றிலிருந்து ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் நிச்சயமான ஊழியம் செய்யணும். கடனெல்லாம் மாற்றிட்டார். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வியாதியோ கடனோ என்ன பிரச்சனையோ ஏசப்பாட்ட வந்தீங்கன்னா கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் இயேசு நாமத்தினாலே தீர்ந்துடும். அல்லேலூயா. அனுபவித்து சொல்கிறேன். ஒருவேளை என் கடனெல்லாம் நான் அடைச்சிட்டேன், என்னுடைய டார்கெட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் யோசிச்சா அது சரி கிடையாது. நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஏசப்பா நான் ஊழியம் ஏதாவது செய்யணும், நீங்கள் முழு நேரமாக வேணான்ட்டீங்க, நான் என்ன செய்ய? சரி, என் பிஸ்னஸில் இருந்து கொண்டே நான் ஊழியத்தை செய்கிறேன். ஒரு டவுட் வந்துச்சு, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், உன் தொழிலையே நீ தேவனுக்கென்று ஊழியமாக செய் என்று சொன்னார். அல்லேலூயா. என் தொழிலையே நான் ஊழியமாக செய்து வருகிறேன். என் பகுதியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் டேவிடன் எனக்கு சொல்லுவாங்க, உன் கடை தான் உன்னுடைய சர்ச், நீ தான் உன் சர்ச்சில் பாஸ்டர், உனக்கு கீழே இருக்கிற உன்னுடைய கஸ்டமர்ஸ் தான் உன்னுடைய சர்ச்சில் உள்ள மெம்பர்ஸ், அந்த மந்தைகளை மேய்க்கும்படி ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறாருன்னு சொன்னார். இன்றைக்கு என் கடையில் வந்து யாராவது என் பையன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான்னு கேட்டால், என் கடையில் ஜெபம் பண்ணால் கடையில் பிசாசு ஆடுது. யாருக்காவது ஜெபம் பண்ணுறதுக்கு, அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கு வாங்கணும், நல்ல மார்க் வாங்கணும்னு பரீட்சை எழுதும் போது என் கடையில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. நிறைய சடங்கு வீடுகளில் பேச கூப்பிடுறாங்க, கட்டட திறப்பு விழா கூப்பிடுறாங்க, பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. போரில் எங்கள் வீட்டில் எங்கே போட, எங்கள் வயக்காட்டில் எங்கே நாங்கள் பம்ப் செட் மாட்டேன்னு அதுக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு என்னை கூப்பிட்டு போய் ஜெபம் பண்ண வைக்கிறாங்க. கர்த்தர் அப்படியாய் நான் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் என்னை ஊழியம் பார்க்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு திருமங்கலத்தில் நான் அந்த கிராம மிஷினரி இயக்கத்தோடு சேர்ந்து எங்கள் பகுதியில் நான் அவங்களுடைய ப்ரேயர் சென்டர் அங்கே இருக்குது, அதில் தெபரால் ஊழியம்னு சொல்லியிருக்கு. அதில் 2 சகோதரிகள் ஒப்பு கொடுத்து எங்களோட ஊழியம் பார்க்குறாங்க. அந்த சென்டரை நான் கவனமாக பார்த்து கொள்ளுகிறேன். இதை போல் எங்களுடைய இலக்கின்படி தமிழ்நாடு முழுவதும் எல்லா தாலுகாலையும் இப்படி ஒரு ஜெப மையத்தை உருவாக்கி, அதில் பகுதி நேரமாக வர்றாங்களோ முழு நேரமாக வர்றாங்களோ, அவங்க 1 மணி நேரமாக வர்றாங்களோ 3 மணி நேரமாக வர்றாங்களோ, அவங்கவுங்க கொடுக்குற சின்ன சின்ன உதவிகளை, சின்ன சின்ன பங்களிப்புகளை கொண்டு இந்த தேசத்தை அசைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த ஊழியத்தில், திருமங்கலத்தில் ஒரு வெற்றிகரமான ஒரு ஊழியம் நல்ல முறையில் ஆண்டவர்களை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. 2 நாளாகம 29வது அதிகாரத்தில் இருக்குது, பலிகள் நிறையா வந்துருச்சு. ஆசாரிகளால் பலியே கொடுக்க முடியல. அந்த நாட்களில் பலி கொடுக்க முடியலன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ட்ஸ், அதாவது லேவியர்களை கூப்பிட்டு, நீங்கள் பலி செலுத்த நீங்களும் வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் பரிசுத்தம் பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் போட்டு அழைத்து அவங்களெல்லாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து இனிமேல் பலி செலுத்த போகிறோம்னு ஜெபக்கூட்டம் வச்சாங்களாம். அந்த நாளில் ஆசாரியர்களை காட்டிலும் லேவியர்கள் ஆர்வமாக கலந்து கொண்டார்கள் என்று வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நானும் உங்களில் ஒரு ஆள் தான், நானும் ஒரு சாதாரண பிலிவர் தான், நானும் ஒரு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டவன் தான். உங்களில் ஒருவனாக நானும் இந்த ஊழியத்தில் பங்கேற்கிறேன்னு கை வச்சிருக்கிறேன். என்னோட பிஸ்னஸ் அபரீதமாக ஆசீர்வதிக்கிறார், ஒரு குறைவில்லை. இவங்கெல்லாம் முழு நேர ஊழியர்களாக குறைவில்லைன்னு சொன்னாங்க. நான் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டே என் நேரத்தை பகுதி நேரமாக கொடுத்தாலும் என் பிஸ்னஸ்லையோ என் நேரத்திலேயோ என் குடும்பத்திலேயோ ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் பார்த்து கொள்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.